அது உங்களுக்கு தெரியுமா கொடுக்கலன்னு? ஐயோ நாங்க வந்து கெஞ்சலையா இருக்கிற முதலமைச்சரே கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயா எத்தனை வாரம் கெஞ்சினாரு உங்க போட்டியில? நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல எப்படி சொல்றீங்க? கொடுக்கலையா? அப்படி உங்களுக்கு தெரியுமா? என்ன மீடியா இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியுமா கொடுக்கலன்னு? ஐயோ நாங்க வந்து கெஞ்சலையா இருக்கிற முதலமைச்சரே கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயா எத்தனை வாரம் கெஞ்சினாரு உங்க போட்டியில? நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல எப்படி சொல்றீங்க? எம்ஜிஆர் காலத்துல இருந்து கெஞ்சிட்டு இருக்காரு ஐயா. 44 ஆண்டுகளுக்கு முன்பு 1980 முதல் மாநாடு நடத்தியது. பன்னீர்செல்வம் மாநாட்டில் முதல் தீர்மானமே தமிழ்நாடு ஜாதி வாரி நடத்த. அதன் பிறகு எம்ஜிஆர் சந்திச்சு அன்றைக்கு எம்ஜிஆர் கிட்ட போய் எங்க மருத்துவர் ஐயா வந்து எப்படியாவது நடத்துங்கன்னு கேட்கிறார். அதன் பிறகு ஜானகி அம்மை வந்த அந்த மாதிரி கேட்கிறாரு. அதன் பிறகு அலெக்சாண்டர் வந்தார், கவர்னர் வந்தார். அந்த இருந்த காலத்துல கவர்னர் காலத்துல பிசி அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்கிறார். அதுக்கப்புறம் ராமசுப்ரமணியம் வெங்கடகிருஷ்ணன் கமிட்டி அமைச்சாங்க அதுக்கு. அதன் பிறகுதான் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு. அதன் பிறகு கலைஞர் வந்தார். கலைஞர்கிட்ட எத்தனையோ ஒரு முறை கிடையாது, எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தார். ஜெயலலிதா அம்மையார் கிட்ட எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி கிட்ட எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்தார். கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால்தான் இந்த நிலைக்கு வந்திருக்குது. அதனால நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, அங்க இருந்தீங்கன்னா எந்த நிலையில இருந்தாலும் நாங்க அழுத்தம் மட்டும் இல்ல, ரொம்ப வேற விதமா எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். ஆனா இந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த நேரத்தில் நாங்கள் பேசியிருப்போம் இல்லைங்களா? 50 சமுதாய தலைவர்களை கூட்டிட்டு போயிட்டு கலைஞர் அப்போ அழுத்தம் கொடுத்து 1 மணி நேரம் சொன்னார், எங்களுக்கு நமக்கு 69 விழுக்காடு போயிடும், அதுக்காக நடத்துங்கன்னு சொன்னாங்க. இப்பயும் முதலமைச்சர் இந்த முதலமைச்சரும் சந்திச்சு, நானும் நேரில் சந்திச்சிருக்கேன், ஐயாவும் பேசியிருக்கிறாரு, எப்படியா நடத்துங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஏதோ எங்க கட்சிக்கோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டுடைய சமூக நீதி பிரச்சனை. என்ன பிளவுகள் உருவாக போகுது? இல்ல நாங்க கேட்கறது 1931 நீங்க கடைசியில சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெள்ளக்காரன் எடுத்தனா அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது. இன்னைக்கு நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சலுகைகள் அதனால அந்த அடிப்படையில் தான் கிடைக்குது. இந்த 100 ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் இன்னும் மோசமா இருக்கு, எந்தெந்த சமுதாயம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது, எந்தெந்த சமுதாயம் முன்னேறாமல் அப்படியே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இந்தியாவிலே ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்போ அந்த ஜாதிகள் எந்த நிலையில இருந்தா தானே நீங்க அந்த இடஒதுக்கீடு சில சமுதாயங்களுக்கு அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், இல்லாட்டி அதே நிலையில இருக்கலாம். இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. நான் சொல்றேன் நலத்திட்டங்கள், அது மைக்ரோ பிளானிங் சொல்றது. பீகார்ல நடத்தினாங்க, இப்போ 15 விழுக்காடு அதிகப்படுத்திருக்காங்க இடஒதுக்கீடு. அதனால இப்போ அதிகமா கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க நடத்தினீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப பிசி இருக்கிறது வந்து 30% தான் இருக்கு பிசி இடஒதுக்கீடு, அதை 45 விழுக்காடா உயர்த்தலாம். எஸ்சி இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து 18+1 19 இருக்குது இன்னைக்கு, இதை 22 உயர்த்தலாம். எம்பிசி இன்னைக்கு வந்து 20 இருக்கு, 24 உயர்த்தலாம். இந்த நிலையை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க புரியல, ஏன் மற்ற மாநிலங்கள் இதோட அதிகமா இருக்கு, ஜாதிகள் இருக்கு. அதனால என்ன இருக்கு, நீங்க இடஒதுக்கீடு இந்த அடிப்படையில் தானே கொடுக்குறீங்க. அப்போ அந்த என்ன நிலையில இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. குத்து மதிப்பா இன்னும் எவ்வளவு காலமா கொடுத்துட்டு இருக்க போறீங்க? பீகார்ல நடத்துவது இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இன்னொன்னு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் சொல்றது, எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல அது ஏற்றுக்க முடியுமா? பீகார்ல நடத்துறாங்க, அதிகாரம் இல்லாம நடத்த போறாங்க. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்த தொடங்கிட்டாங்க, ஒரிசாவில் நடத்துறாங்க, தெலுங்கானா நடத்த போறாங்க, அதிகாரம் இல்லாம நடத்த போறாங்க. அந்த வகையிலும் சொல்லிட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி காஸ்ட் சர்வே எடுங்கன்னா சொல்றோம். அப்போ எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? இருக்கிற அதிகாரத்தை வச்சு நீங்க நடத்தணும் இல்ல. இந்த கேள்வி
இந்த சம்பந்தமாக கேள்வி அப்புறம் மழைக்கு அடுத்த கேள்வி போயிடலாம். இப்போ நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் சென்று மக்களை திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரோம். ஏன் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னையில், அப்புறம் மதுரையில், இங்கே கோவையில், அடுத்தது டெல்டா பகுதியில் எல்லாமே அங்கே போகிறோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதை தெரிந்து அடுத்தது நடத்தலைன்னா மிகப்பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டம் நடத்துவோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியல. எல்லா மாநிலமும் நடத்துகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடத்த மாட்டுறாங்க. கேட்டால் எங்களுக்கு உடந்த ஆனால் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது ஏற்றுக்க முடியுமா? சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன கேட்டால் மனசு இல்லை, அவ்வளோதான். அழுத்தம் போக போக தெரிஞ்சுக்கும். அதாவது வேண்டுகோள் தான், இப்போதைக்கு வேண்டுகோள். இதே இப்போ கருத்தரங்கெல்லாம் நடத்திட்டு இருக்கோம், வேண்டுகோள் தான், தொடர்ந்து அழுத்தம். அப்புறம் நாங்கன்னா எல்லாமே சேர்ந்து தான் சொல்றது. தமிழ்நாட்டில் 436 சமுதாயங்கள், 436 சமுதாயங்கள்ல வந்து எல்லாமே வீதியில் வந்து நிற்க போறாங்க. அப்புறம் இது வந்து நான் சொல்வது முன்னேறிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், எல்லா சமுதாயங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்.